ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அனுமன் ஜெயந்தி. இந்த ஒரு இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சாலே போதும், நடக்காத காரியங்கள் நடக்கும், தடைகள் நீங்கி வாழ்க்கையில எக்கச்சக்கமான செல்வ வளத்தை பெற முடியும். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்ப நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாடு ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடு. நீங்க நீண்ட நாட்களா ஒரு காரியம் கைகூடாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எதிரியோட தொல்லை தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதே சமயம் அனுமனோட அருளை பரிபூர்ணமா பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இப்ப நாம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் எக்கச்சக்கமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது அஞ்சனை மைந்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பிறந்த தினம். இந்த நாள்ல அவரை வழிபடுறது மற்ற நாட்களை விட பல மடங்கு பலன் தரக்கூடியது. அனுமனை பொறுத்த வரைக்கும் அவர் சிரஞ்சீவி, தன்னிகரற்ற பக்திக்கு உதாரணம், அஷ்டமா சித்திகள்ல வல்லவர். அவரை வழிபட்டா சனி அப்புறம் செவ்வாய் தோஷங்கள் நீங்கும். வரக்கூடிய டிசம்பர் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி அப்படிங்கறதால நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் மிக விரைவான பலனை கொடுக்குமாம். அந்த வகையில அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த ஒரு இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் எக்கச்சக்கமான செல்வ வளங்களை வாரி வழங்கும். அப்படி ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றிலை தீபம் தான். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு மங்கள பொருள். இது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். பூஜையில வெற்றிலைய பயன்படுத்துறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அனுமன் ராமபிரானோட வெற்றியை கொண்டாட முதல்ல வெற்றிலை கொடியால மாலை அணிவித்து வழிபட்டாராம். அதனாலதான் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாத்துறதும் வெற்றிலை தீபம் போடுறதும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் வெற்றியையும் வாரி வழங்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். காரிய சித்தி, அதாவது இந்த தீபத்தை ஏத்துறதால நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். பில்லி சூனியம் நீங்கும், எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள நுழையாது, பண பிரச்சனை தீரும், பொருளாதார சிக்கல்கள் விலகும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை ஏத்துவதற்கான தேவையான பொருட்களையும் அந்த தீபத்தை தயார் செய்யக்கூடிய முறையையும் முதல்ல நீங்க பாத்துடணும். மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் ஒரு சில நேரங்கள்ல இதுல மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும். இருந்தாலும் அமாவாசை திதியை மட்டும் நம்ம கணக்கு பண்றதால வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:57 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் காலையில 7:54 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையில காலையில 6 மணிக்கு மேல உங்களுக்கு அமாவாசை திதி தான். காலையில 10:12 ராகு காலம், மதியம் 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா ஆஞ்சநேயருக்கான இந்த வழிபாட்டை செய்யறது, அனுமன் ஜெயந்திக்கான வழிபாடு நடத்துறது, நீங்க இது எல்லாத்தையும் பண்ணலாம். குறிப்பா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட இந்த வெற்றிலை தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம். இந்த தீபத்தை தயார் செய்யறதுக்கான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வெற்றிலை, சுத்தமான வெற்றிலை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா தீபம் ஏத்துறதுக்காக பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த ரெண்டுத்துல எது வேணா பயன்படுத்திக்கலாம். திரியை பொறுத்த வரைக்கும் பஞ்சு திரி அப்படி இல்லைன்னா தாமரை தண்டு திரி, மஞ்சள் குங்குமம், அனுமனுக்கு படைக்கிறதுக்காக அவல் அப்புறம் கல்கண்டு, இதுல ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்திக்கலாம். வெற்றிலையை தொடச்சி அது மேல சந்தன குங்குமம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கணும். வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கறதால அவருக்கு உரிய அந்த வெற்றிலையால ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதலையும் நீக்கி உங்களுக்கு வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய தீபமாக இது மாறிடும். இந்த தீபத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரமும் மாலை 6 மணிக்கு மேல ஏத்திக்கலாம். கண்டிப்பான முறையில எல்லார் வீடுகள்லயும் பெருமாள் தாயார் போட்டோ இருக்கும். சில பேர் அவங்க வீட்டுல ஆஞ்சநேயரோட போட்டோவோ சிலையோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஆஞ்சநேயர் போட்டோ சிலைக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். ஆஞ்சநேயர் போட்டோ சிலை வைத்து வழிபட வழக்கம் இல்லாதவங்க பெருமாள் தாயாருக்கு முன்னாடியோ இல்ல ஸ்ரீராமர் போட்டோவுக்கு முன்னாடியோ கூட இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகலுக்கு வைக்கணும். எல்லார் வீடுகள்லயும் கண்டிப்பான முறையில மண் அகலுக்கு இப்ப இருக்கும். ஏன்னா கார்த்திகை தீபம் முடிஞ்சு வந்திருக்கிறதால அதுல பயன்படுத்தின ஏதாவது ஒரு மண் அகலுக்கு பயன்படுத்திக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் விட்டு தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு மலர், முடிஞ்சா அனுமனுக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும்.
இந்த தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில மார்கழி மாத அமாவாசை நிறைந்திருக்கக்கூடிய மாலை ஒரு 6, 7 மணி அந்த நேரத்துல ஏத்தி வச்சுட்டு, ஆஞ்சநேயர்கிட்ட, அனுமன் கிட்ட என்ன கோரிக்கை வைக்க முடியுமோ அத மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், உங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு தீராத பதட்டம், பயம், நடுக்கம், எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்குன்னு ஒரு பயம், பில்லி, சூனியம், செய்வினை இது மாரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் என் குடும்பத்த விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். இந்த தீபத்த ஏத்தி வச்சுட்டு முதல்ல மனசார விநாயகர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா அமாவாசை அப்படிங்கிறதால உங்க முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, கடைசியா ஆஞ்சநேயரையும், பெருமாளையும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி இந்த தீபத்துக்கான வழிபாட்ட அந்த தீபத்துல அந்த கோரிக்கைய முன்வைக்கணும். எந்த ஒரு வீட்ல ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் தானா வந்து அமர்ந்துடுவாராம். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க வந்து அனுமனுக்கான மந்திரங்கள், அனுமனுக்கான அந்த ஸ்லோகங்கள நீங்க பாராயணம் செய்றீங்களோ இல்லையோ, ராம ராம ராமன்னு ராமநாமத்த நீங்க ஜபிக்கும்போது, ராமநாமம் ஒலிக்கப்படக்கூடிய இடத்துல அனுமர் வந்து அமர்ந்து உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அத நிறைவேத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு ராமதூதனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும், நாம பெருமாள வணங்கும்போது, மகாவிஷ்ணுவ வணங்கும்போது, ராமர வணங்கும்போது, நம்மள ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும். அதுதான் இந்த வழிபாட்டுக்கான முக்கியமான நோக்கம். எந்த ஒரு பூஜை முறை எடுத்துக்கிட்டாலும், அதுல வந்து நம்ம வெற்றிலைய பயன்படுத்துவோம். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள், வசிய பொருள். வசியம்னா தவறான அர்த்தம் கிடையாது. குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும், பொன், பொருள், செல்வம், மகாலட்சுமி கடாட்சம் இது எல்லாத்தையும் நம்ம பக்கம் ஈர்க்கிறதுக்கு பெயரும் வசியம்தான். அதனால வசிய பொருளாக பயன்படுத்தக்கூடிய இந்த வெற்றிலை மேல ஒரே ஒரு நெய் தீபமோ இல்ல தீப எண்ணெயை விட்டு தீபத்தையோ ஏத்தி நாம ஆஞ்சநேயரை வழிபடும்போது காரிய தடைகள் நீங்கி இதுவரைக்கும் வாழ்க்கையில நடக்காத பல விஷயங்கள் உங்களை தேடி வரும். கணவருக்கு ரொம்ப நாட்களாவே உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு தடைபட்டுக்கிட்டு இருக்கு. சரியான வேலை அமையல. திருமண தடை இருக்கு. குழந்தை பாக்கியம் எவ்வளவு முயற்சி செஞ்சும், எவ்வளவு சிகிச்சைகள் எடுத்தும் குழந்தை பாக்கியம் தடைபட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும், மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் அனுமன் ஜெயந்தியை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருந்தாலே போதும். நம்மளோட இப்ப சமீபத்திய பதிவுல துளசி இலைகள் வைத்து தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த தீபம் ராமரை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வணங்குவதற்கான தீப முறை. அதை நீங்க காலை நேரத்துல ஏத்தி வச்சுக்கலாம். நம்மளோட பதிவுகள் நிறைய பேர் கேட்கக்கூடியது, தீபங்களே 2, 3 பரிகாரங்கள் சொல்லும்போது எந்த தீபத்தை பயன்படுத்துங்கிற குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிதான வழி. எப்படி பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாமே உங்களுக்கு அமாவாசை ஆரம்பிச்சிடும். 10:30, 12 தான் உங்களுக்கு ராகு காலம். காலை நேரத்துல நீங்க ஸ்ரீராமருக்கு வழிபாடு செய்யும்போது அந்த துளசி இலை மேல தீபத்தை வச்சு ஏத்திக்கலாம். மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல அமாவாசை நிறைந்திருக்கக்கூடிய நேரத்துல அனுமனுக்காக இந்த வெற்றிலை மீது நீங்க தீபத்தை ஏத்திக்கோங்க. அது கூடுதல் விசேஷம். அனுமனை வணங்குவது மட்டும் இல்லாம மார்கழி அமாவாசை அப்படிங்கறதால கண்டிப்பான முறையில நீங்க பித்ருக்களையும் வழிபாடு செய்யணும். பகல் முழுக்க ஸ்ரீராமர் வழிபாட்டுக்கும், மதிய நேரத்துல உங்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் நேரத்தை ஒதுக்கிட்டு மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல அனுமனுக்காக இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை ஏத்தி வச்சிடுங்க. தீபம் எரிந்து முடிவதற்கு பிறகு அந்த அகல எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வெற்றிலை எப்படி பார்த்தாலும் 2, 3 நாட்கள்ல காய்ந்து போயிடும். அதனால அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல, கிணறுல கூட நீங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா கால் படாத மாதிரி செடி கொடிகளை போட்டுக்கோங்க. இதுதான் இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு முக்கியமான நோக்கமே. இந்த ஒரு சிறிய வெற்றிலை தீப வழிபாடு உங்க வாழ்க்கையில எக்கச்சக்கமான வெற்றிகளையும் நிறைவான செல்வத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அந்த அனுமனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.